ஜாலியா இருக்கா அவனுக்கு? ஜாலியா இருக்கா? அப்ப நம்ம தினமும் விளையாடலாம். நான் ஸ்கூல் போயிட்டு வந்து நேரம் இங்க வரேன், நம்ம ஜாலியா விளையாடலாம். என்ன உன்னை இங்க எல்லாரும் விட்டுட்டு எங்கேயும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறியா? எங்கேயும் போல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உனக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, இவ்வளோ நாளா உன்னை செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கப்பிள்ளை அப்படின்னு தானே கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அது கூட சேர்ந்து உனக்கு ஒரு பேர் வச்சு அப்படி கூப்பிட்டு போறாங்க. ஆமா, உனக்கு உங்க அம்மா என்ன பேர் வைக்க போறாங்க? உங்க அம்மா வைக்க போறாங்களா இல்ல உங்க அப்பா வைக்க போறாங்களா? அழகா சிரிக்கிறடா நீ. ஆமா, நான் பேசுறதுல உனக்கு எப்படிடா புரியுது? நான் பேச பேச பதில் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்ல நீ சும்மா கத்துறியா? நான் என்ன பேசுறேன்னு பார்த்து கத்துறியா? ஆமா, இங்க ஒரு மாடு சுத்திட்டு இருந்தாலே, அவளை ஆளே காணோம். எங்க போனா? யாருன்னு பாக்குறியா? அதான் என் அக்கா, எனக்கு முன்னாடி பிறந்தவ. இங்கதான் சுத்திட்டு இருந்தா, இப்ப ஆளை காணோம். இங்க தாண்டி இருக்கேன். நீ எப்ப வந்த? இங்க ஒரு மாடு சுத்திட்டு இருந்துச்சு, அந்த மாடு எங்க அப்படின்னு அவன்கிட்ட பேசும்போதே நான் வந்துட்டேன். பல்ல கட்டாதடி. ஆமா, என்னை பத்தி அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் சொல்லலையே. நீ எங்க ஆளை காணோன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் சொல்லல. நீ சொல்லாமலாம் இருக்க மாட்டேன்டி. டே குட்டி தங்கம், இவ சொல்றத நம்பாத, சரியா? அத்தை அப்படி கிடையாது, அதான் உன்னோட பெரிய அத்தை. நான் அப்படி கிடையாது. ஆனா இவ அப்படி இல்ல, இவ பயங்கரமான ஆளு. இவளை மட்டும் நம்பாத செல்லம். இவன் என் அக்கா தான், ஆனா இவளை பத்தி நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொல்லல. இப்ப சொல்றேன், என்ன நம்புறியோ இல்லையோ, ஆனா இவளை மட்டும் நம்பாத. இவ சரியாந்திர கேடி. யாரு? நான் கேடியா? ஹே, நீ தாண்டி பக்கா கேடி. பத்தியா அவனே சொல்லிட்டான். ஹே, அவன் சிரிக்கிறான், அவன் ஒன்னும் சொல்லல. தங்கம் பாரு, இவளை மட்டும் நம்பாத. இவ தான் கேடி, ரொம்ப போய் சொல்லுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ இப்ப கூட இங்கே நின்னு போன் பேசிட்டு தான் வரா. வாய் மூடி நண்டு. பத்தியா நான் அப்ப சொன்னது கரெக்ட் தான். யாருக்கிட்டயும் போன் பேசுறா, ஆனா யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டா. நீ கேளு. ஏய், அவன் கேக்குறாளா சொல்றீ? ஏய், என்ன அவனை வச்சு என்கிட்ட விளையாடுறியா? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்லும் போது சொல்லுவேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் பாக்குறேன் யாருதான் அந்த ஆளுன்னு. நான் சொன்னா நீ ரொம்ப சந்தோஷம் படுவ. நம்ம சந்தோஷப்படுவோமா? கண்டிப்பா சொல்றேன். இவ லவ் பண்ற ஆளு மொக்கையதான் இருப்பா. பேசுடி பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா ஆளு யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். போடிங்க, நானா எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். நான் யார் தெரியும்ல, நண்டு. பாக்குறேன்டி பாக்குறேன். தங்கக்குட்டி, என்னடா உன்னை இவகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்களா? சரி கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல, நான் அவனை பாத்துக்கிறேன். நம்பாத, இவ இப்படிதான் சொல்லுவா. அப்புறம் உடனே போன் வந்துருச்சுன்னு எடுத்துட்டு ஓடி போயிடுவா. இவள நம்பாத, ஆனா என்ன நம்பு, சரியா? நான் தான் இன்னைக்கு உன்னை ஃபுல்லா பாத்துக்க போறேன். கிடையவே கிடையாது, அவனை நான் தான் பாத்துக்க போறேன். ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமா, பேசணும். என்ன என்ன பேசணும்? இது நாள் வரைக்கும் நமக்குள்ள இருந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நான் தான் அன்னைக்கு சொன்னேன். கரெக்டு தான், நீ தான் எல்லாத்தையும் சொன்ன. நீ பண்ண எல்லா விஷயமும் நீ தான் சொன்ன, நான் அது இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லாம இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஊர்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதாவது நம்ம ஃபேமிலி கூட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற யாருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது. ஆமா. ஸோ அதனால இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல இதோ இந்த மாதிரி கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கல, மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கணுமா? ஆமா, வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நின்னா ஃபங்க்ஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபங்க்ஷனை பத்தி பேச மாட்டாங்க. உனக்கு என்னாச்சு, 2 பேருக்குள்ள சண்டையா, அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாங்க. எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன அதிதி சொல்ற? என்னால இப்படி சந்தோஷமா மத்தவங்க முன்னாடி காட்டிக்க முடியும்? உள்ளுக்குள்ள அவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கு. இதுல நான் எப்படி என் முகத்தை சிரிச்ச முகத்தோட வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்க முடியும்? இங்க பாரு, அதெல்லாம் உன்னோட பிரச்சனை.
அதுலலாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா ஃபங்க்ஷன்ல சிரிச்ச முகத்தோட இரு, சந்தோஷமா இரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்பயும் போல எப்படி வேணா இருந்துக்கோ, நான் அதை கேட்கவே மாட்டேன். ஆனா ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க கூடாது. இங்க பாரு, நான் ஒன்னும் உனக்காகவும் பேசல, எனக்காகவும் பேசல. இது என் பையனுக்காக. என் பையனுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஏற்பாடு பண்றாங்க. அதனால அவனோட ஃபங்க்ஷன்ல யாரும் எதுவும் இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. வந்தவங்க எல்லாருமே என் பையனை பார்த்து சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு நான் விரும்புறேன். அதனால நான் சொல்றத கேட்டு முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோ. உன்னோட பையனா? அப்போ எனக்கு? உனக்கா? அவன் உருவாகிறதுக்கு காரணம் நீயா இருக்கலாம். ஆனா அவன் என் வயிற்றுக்குள்ள உருவானது உனக்கு தெரிஞ்சது நீ என்ன பண்ண? அவனை கலைக்க சொன்ன. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவனுக்கு அப்பனா இருக்க முடியும்? அவனை கொல்ல சொன்னவன் நீ அவனுக்கு அப்பனா? என் பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான், அது நான் மட்டும்தான், நீ கிடையவே கிடையாது. அதிதி ப்ளீஸ், வார்த்தையால என்ன கொல்லாத. நான் பண்ணது தப்பு தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் பண்ண தப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லி மன்னிப்பு கேட்டேன்ல, மன்னிக்கலாம்ல. முடியாதுடா, உன்னை எப்பயுமே என்னால மன்னிக்கவே முடியாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்க. என் மொத்த சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்க. உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க. அதனாலதான் இப்பெல்லாம் எவ்வளவு வலிச்சாலும் என் கண்ணில் இருந்து தண்ணியும் வர்றதில்ல, என் முகத்தை சோகமாவும் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா இந்த முகம் எனக்கு பழகிடுச்சு. உள்ளுக்குள்ள அழுது வெளியில இந்த மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற இந்த முகத்தை வச்சு வச்சு எனக்கு பழகிடுச்சு. அதிதி ப்ளீஸ் டி, ஒரு சான்ஸ் கூட. ஏய், நான் திருந்திட்டேன்டி, என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். ஏய், தப்பு பண்ணவன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு கேட்குறான். ஆனா ஏண்டி திரும்ப திரும்ப என்னை தண்டிச்சிட்டு இருக்க? நீ கேட்ட மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் நடந்துக்கணும். இப்போ கூட அந்த சான்ஸுக்காக தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நல்ல முறையில் நடந்துக்கோன்னு சொல்ற. ஆனா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ டிவோர்ஸ் வேணான்னு சொன்ன, சரி நானும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். உன் கூடயே இருக்க சொன்னேன், நானும் உன் கூடயே தானே இருக்கேன். உன்னோட போலியான ஒரு பொண்டாட்டியா? அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் சொல்லு? அதிதி, என்னால எது வேணாலும் தாங்கிக்க முடியுது. ஆனா ஒவ்வொரு நாளும் பப்ளுவை தூரமா நின்று பார்க்கும்போது கூட எனக்கு வலிக்கலடி, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவனை பார்த்துட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அவன் அழுகிறான் பத்தியா? என்னால அது மட்டும் தாண்டி தாங்கிக்க முடியல. என்னை பார்த்துட்டு மட்டும் போறியே, என்னை தூக்க மாட்டியா, கொஞ்ச மாட்டியா, என்னை பிடிக்கலையான்னு என்கிட்ட சொல்லாம சொல்ற மாதிரியே இருக்குடி. சத்தியமா அந்த வலி தாங்கிக்க முடியலடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ், அவனை தூக்கிறதுக்கு நீ சரின்னு சொல்லு. என்னைக்குமே அது நடக்கவே நடக்காதுடா. இங்க பாரு, நான் சொன்னதுதான். நீ என் பிள்ளையை தொடக்கூடாது, தூரமா தான் இருக்கணும். என் பிள்ளையை நீ நெருங்கவே கூடாது. அதுடி ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாரு, என் பிள்ளைக்கு நான் இருக்க. அவன் அழுதா நான் சமாதானப்படுத்திப்பேன். நீ வந்து தூக்கி அவனை கொஞ்சனாதான் சமாதானமா ஆவானா? அப்படி ஒண்ணு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். உன்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லை. ஆனா காலையில பூஜை நடக்கும்போது நீ பண்ணியே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்பவே நிறைய பேர் என்னென்னமோ பேசிட்டு போனாங்க. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். கீழே நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி சிரிச்ச முகத்தோட இரு. இந்த மாதிரி உருன்னு இருந்து தேவையில்லாம மற்றவங்களுக்கு அது இதுன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காத. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருடி. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உன் காலில் விழுந்து கூட திரும்பவும் மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குடி. பிறந்தப்பா அவனை தூக்குனது, ஆனா அவனை என் கையால தூக்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? அதுதி ரொம்ப ஏக்கமா இருக்குடி. அவனை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்குடி. ஒரு தடவை பர்மிஷன் கூட. அவனை ஒரு தடவை கொஞ்ச நேரம் மட்டும் தூக்கி வச்சுக்கிறேன். ஈவினிங் ஃபங்க்ஷன் ரெடியா இரு. நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதுதி ஹே ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் அவனை தூக்கிக்கிறேனே. அதுதி
ரொம்ப ஏக்கமா இருக்குடி. அவனை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்குடி. அவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குடி. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை அவனை தூக்கிக்கிறேனே, தூக்கி கொஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. பெத்த பிள்ளைய கையால ஆசைய தூக்கி கொஞ்சம் கூட முடியல. தூரமா நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி அவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. நானும் சத்தியமா எதிர்பார்க்கலடா. என் தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கானே நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அமிர்தா, நீ இங்க என்ன பண்ற? இப்பதான் வந்தியா இல்ல இங்கதான் இருந்தியா? இங்கதான் இருந்தேன். நீயும் அவளும் பேசினத கேட்டுட்டு தான் இருந்த. ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு நாள் பேசாம இருந்த, இப்ப என்ன பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க? பேசக்கூடாதுன்னு தாண்டா இருந்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு. ஆனா ஓ வாயாலே நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்ன தெரியுமா? அன்னைக்கு அன்னைக்கு சத்தியமா நம்பவே முடியலடா. இதெல்லாம் பொய்யா இருக்கக்கூடாதானே எவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? கௌதம், உனக்கு அக்கா நான் மட்டும் இல்லடா, உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவளுங்கள பத்தியும் யோசிச்சிருக்கலாம்லடா. யோசிச்சிருந்தீனா இந்த மாதிரி பண்ணியிருக்க தேவையில்லல. டேய், அவ லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணியிருக்கடா. எனக்கு புரியலடி. எல்லாரும் எனக்கு இத சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் மனசு கேட்கல. உன்கிட்ட கேட்குறேன். இந்த இடத்துல அதிதியை மட்டும்தானே நினைச்சு பாக்குறீங்க? ஏண்டி என்னோட வழியை ஏண்டி எதுவும் நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு உனக்கு வலியா? டேய், காயப்பட்டவ அவ. உன்னால ரொம்பவே காயப்பட்டிருக்கா. அவளுக்கு தாண்டா வலி அதிகம். உனக்கு அப்படி என்னடா வலி? ஏண்டி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா என்ன? பசங்களுக்கு வலிக்காதா? ஆ, நான் தெரியாம கேக்குறேன். உனக்கும் விக்ரம் மாமாவுக்கும் எப்பயிலேருந்து பிடிக்காம இருந்தது? இங்க 2 பேருக்கும் சின்ன வயசுல இருந்து பிடிக்காது. பொய் சொல்லாதடி. இந்த கதையை நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், ஆனா என்கிட்ட சொல்ல முடியாது. நான் உன் தம்பி. நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து உனக்கு விக்ரம் மாமானா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் அவர் கூடயே தான் இருப்ப, அவர் கூடயே தான் சுத்திட்டு இருப்ப. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் 2 பேத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை. எல்லார் வீட்லயும் குழந்தைங்க இருந்தா இந்த பொருள் எனக்கு அந்த பொருள் உனக்குன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதே மாதிரி தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அது அப்படியே வளர வளர ரொம்ப சண்டையா மாறுச்சு. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தீங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஆனா வெளியில சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. நீ கவனிச்சியா இல்லைன்னு தெரியல, கண்டிப்பா கவனிச்சிருப்ப. மறந்திருக்கவும் மாட்ட. வீட்டுல யாருக்கும் தெரியாது, ஏன்னா யாரும் உங்களை அவ்வளவுக்கு கவனிக்கல. ஆனா நான் கவனிச்சேன். எப்போ தெரியுமா? 10th படிக்கும்போது நீ எப்போ பெரிய பொண்ணா ஆயிட்ட. வீட்டுல உனக்கு கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சாங்க. அப்போ நீ விக்ரம் மாமாவை பார்த்த பார்வையும் அவரு உன்னை பார்த்த பார்வையும் நார்மலான பார்வை கிடையாது. அவருக்கும் உன்னை பிடிச்சிருச்சு, உனக்கும் அவர் பிடிச்சிருச்சு. அந்த வயசுலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலேயே பாசத்தை காட்டாமலேயே வெறுப்பா இருந்தாலும் பார்வையில அன்பாதான் இருந்தீங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. கௌதம், சத்தியமா இல்லைன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட நீங்க 2 பேர் பார்த்துக்கிட்டது என் ஞாபகத்துல அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பையில இருந்து 2 பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை வளர்ந்துச்சு. அதையும் நான் கவனிச்சேன். அது கூட வெளியில ஒரு வேஷமா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அமிர்தா, சின்ன வயசுல இருந்து உனக்கு விக்ரம் மாமாவும் ரொம்ப பிடிக்கும், விக்ரம் மாமாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் காதல்ங்கிற அந்த வயசுல அது காதலா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நான் அதுக்கு பேர் சொல்லி சொல்லுவேன். 2 பேர் மனசுக்குள்ளேயும் காதல் இருந்துச்சு. ஆனா உனக்கு புரியலையாடி? சின்ன வயசுல இருந்து அதிதியை நான் அந்த கண்ணோட்டத்துல பார்த்ததே கிடையாது. அவ மேல எனக்கு பாசம் இருக்கு. அவ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன்,
என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ மேல காதல், அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. இத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தானே இருந்திருக்கேன். எத்தனை நாள் என் ரூம்ல தான் இருப்பா, அங்கதான் தூங்குவா. என்னைக்காவது அவளை தப்பான பார்வையில நான் பார்த்திருப்பேனா? இல்ல அவ தான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காளா நான் இந்த மாதிரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? இல்லையே. 2 பேர் மனசுக்குள்ளேயும் அந்த மாதிரி என்ன இல்ல. ஆனா காலேஜ்ல எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அவளை 3 வருஷம் லவ் பண்ண, தூரத்துல இருந்து. 3 வருஷத்துக்கு அப்புறம் தைரியத்தோட என் காதல் அவகிட்ட போய் சொன்னேன். அதுக்கு அவ கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் சொல்றேன்னா. அவ பதிலுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில விதி இப்படி விளையாடுன்னு யோசிச்சு பார்க்கவே இல்லை. அவ தங்கச்சி என்ன விரும்பி இருக்கா, அவ அக்காவுக்கு என்ன விட்டு கொடுக்க முடியாம அவளை மாதிரி வேஷம் போட்டு தப்பு தப்பா பேசி அதையும் நான் நம்பி சண்டை போட்டு என்னென்னமோ ஆயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா இந்த இடத்துல நீ என்னடா கஷ்டப்பட்ட? உன்னோட புரிதல் இவ்வளவுதானடி? ஏண்டி, ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு போனா அவளுக்கு எவ்வளவு வலிக்கும்? அதே மாதிரி தாண்டி 3 வருஷம்டி அவளை என் நெஞ்சில சுமந்த. தூரத்துல இருந்தே அவளை பார்த்து ரசிச்சு என்னைக்காவது அவகிட்ட பேச மாட்டோமா? என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்ல மாட்டேனா? அவ எனக்கு சரின்னு சொல்ல மாட்டாளா? அவளை சந்தோஷமா 2 பேர் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ண மாட்டேனா? அவ கூட நான் இவ்வளோ வருஷத்துக்கு வாழ்வேனா என்னன்னு தெரியல. ஆனா வாழுற வரைக்கும் அவ கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். குழந்தைங்க, இப்படிலாம் கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? அதெல்லாம் எதுவும் நடக்காது. உன் கனவு ஆசை எல்லாமே சுக்கு நூற உடஞ்சிருச்சுடா. அதுக்கு காரணம் அதிதி தான் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருக்கும். காலேஜ் லைஃப் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அதிதி வந்து சேர்ந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் என்னையும் அதிதி வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே எந்த பொண்ணுங்களும் சரியா பேசுறது கூட இல்ல. ஏதாவது ஒரு பொண்ணுங்க கிட்ட பேசினா உடனே இவ வந்துருவா. என்ன அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்க. ஏண்டா, நீதான் வீட்லயே உங்க அத்தை பொண்ணை வச்சிருக்கியே, அப்படி இருக்கும்போது எங்களை ஏன்டா பேசுற, எங்க கிட்ட ஏன்டா பழகுற? ஏ, அவ அவ வீட்ல நாங்களாம் உனக்கு வெளியிலையா, டைம் பாஸா அப்படின்னு கேவலமா பாக்குற மாதிரி பார்த்துட்டு போவாளுங்க. எனக்கு இவளுங்க பேசலைனாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி கேவலமா பார்த்துட்டு போவாளுங்க பத்தியா? அதுதான் அதுதான் கோவம் அதிகமா வரும் அவ மேல. இப்படி சின்ன சின்னதா அவளையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசும்போது அவ்வளோ கோவம் வரும். ஆனா ஒரு நாள் கூட அந்த கோவத்தை அவகிட்ட நான் காட்டினதே கிடையாது. எப்பயும் போல அவகிட்ட சந்தோஷமா சிரிச்சுதான் பேசுவேன். அது எல்லாம் சின்ன சின்ன விஷயம்டி. ஆனா நான் ஆசைப்பட்ட பொண்ணுடி. அவ வாயாலே அந்த மாதிரி அவ பேசலனாலும் அவ முகம்தான் அவ தங்கச்சிக்கும். அவள மாதிரியே வேஷம் போட்டு தப்பு தப்பா பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ என்ன வேணான்னு சொல்லப்ப என் இதயமே என்கிட்ட இல்லடி. அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டி. அவ்வளோ வலிச்சது எனக்கு. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி சரின்னு சொல்ல வைக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு பக்கம் அதிதி மேல கோபம், வெறுப்பு. என்னால நார்மலா அவகிட்ட பேச முடியல. அவ என்கிட்ட பேச வந்தாலே எனக்கு அவ்வளவு வெறுப்பா இருந்துச்சு. அவளுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும்னு தான் தோணுச்சு. சரி, இவ கல்யாணம் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். கரெக்டு தான், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நான் பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா என்னோட வழி, ஏண்டி என்னோட வழி யாருக்கும் புரிய மாட்டேங்குது? எனக்கும் மனசு இருக்குடி, எனக்கும் வலிக்கும். அதிதி யாரையும் காதலிக்கல, அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேங்கிற வழிதான் இருக்கு. ஆனா நான் ஒரு பொண்ணை 3 வருஷமா நெஞ்சில சுமந்துட்டு அதிதி கழுத்துல தாலி கட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ என்கிட்ட சண்டை போட்டு வேணான்னு சொன்னாதான். ஆனா அதுக்குன்னு அவளை என்னால தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதிதி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் உள்ளுக்குள்ள எப்படி தெரியுமா எனக்கு வலிச்சுது? அவ என்ன வேணான்னு சொன்னாலும் நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ரொம்ப வலிச்சுது. அவளை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
ஒவ்வொரு நாளும் காலேஜில் அவளை பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? தப்புதான். அன்னைக்கு ஓவரா போதையில பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆனா நான் தப்பு பண்ணதை உணர்ந்துட்டேன்டி. நான் தப்பு தான். மன்னிப்பு கேட்கிறேன்ல, மன்னிக்கலாம்ல. ஏய் அமிர்தா, அவ வலியும் அதிகம்தான், என்னோட வலியும் அதிகம்தாண்டி. கௌதம், கௌதம், சாரிடா. சத்தியமா உன் மனசுக்குள்ள இவ்ளோ வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. விடுடி. இந்த வீட்ல என்னை யாரு ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து அப்பாவுக்கு என்ன பிடிக்கும். ஆனா ஒரு நாளும் பாசமா பேசுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் முறைச்சுக்கிட்டையும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி இருந்தும் எனக்கு அவர் மேல கோபம் வந்ததே கிடையாது. நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாரு அப்படின்னு சாதாரணமா போயிடுவேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்பாவும் நீயும் பேசும்போது தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப ஏக்கமா இருக்கும்டி. உன்ன மாதிரி நானும் அந்த இடத்துல உட்காந்து அப்பா கூட சந்தோஷமா பேச மாட்டேன் நானு. கௌதம், டேய், அக்காவை மன்னிச்சிடுறா. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ பண்ணது தப்பு தான்டா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அது சாபம்டா நமக்கு. நீ அப்படி பண்ணிட்டேன்னு தான் உன் மேல கோபத்துல இருந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி அவளோட வலி, ஒரு பொண்ணோட வலியை மட்டும் தான்டா யோசிச்சேன். உன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் வலியையும் நான் யோசிக்கலடா. ஒரு சில டைம் விளையாட்டுக்கு தான் அப்பா கிட்ட உன்னை மாட்டி விடுவேன். அவர் உன்னை திட்டிக்கிட்டு கோவப்பட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போவாரு. அப்ப கூட நீ நார்மலா தான் போவ. நான் அதை பார்த்து ஒரு நாள் ஃபீல் பண்ணதில்லை. விளையாட்டுத்தனமாக தானே பண்ணோன்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். ஆனா இப்ப சொன்ன பாத்தியா, இப்பதான்டா புரியுது. என்னாலையும் நீ நிறையவே காயப்பட்டிருக்கல்ல. சாரிடா, அக்காவை மன்னிச்சிரு. விடுடி. சின்ன வயசுல இருந்தே நான் என்ன நினைச்சாலும் எனக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஏக்கமா தான் இருப்பேன். ஆனா எந்த ஏக்கமும் இல்லாம என் கையில கிடைச்ச பொக்கிஷம் பப்ளு. ஆனா பயமா இருக்குடி. அவனை நான் இழந்துருவானேன்னு பயமா இருக்கு. அக்கா, உன்கிட்ட ரொம்ப நாளா, அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா நீ ஏதாவது நினைச்சிருவோன்னு கேட்காமலே போயிருக்க. இப்ப கேட்கவா? ம், என்னடா? மனசு ரொம்ப வலிக்குது, கஷ்டமா இருக்கு. கத்தி அழணும்னு தோணுது. ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வருது. கத்த முடியல, முடியல. ரொம்ப வலிக்குது. உன் மடியில படுத்துக்கவா? கௌதம், என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மனசு இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோன்னு சத்தியமா நான் யோசிக்கலடா. ஒரு அக்காவா இருந்து தம்பிக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நான் யோசிக்கலடா. ஒரு அக்காவா நான் தோத்துட்டேன். ஆனா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் பண்றது எல்லாத்தையும் கவனமா கவனிச்சிட்டு இருக்கல்ல. அதனாலதான் இந்த அளவுக்கு என்னைய பத்தி சொல்ல முடியுது. ஆனா நான் உனக்கு கொஞ்சம் கூட கவனிக்காம இருந்துட்டேன்டா. அமிர்தா, எனக்கு மன்னிப்பே கிடைக்காதடி. அவன் என்னை மன்னிக்கவே மாட்டாளா? என் குழந்தைய நான் தூக்கவே மாட்டேனா? யாருடா சொன்னா? அவளுக்கு வலி அதிகம்தான். அதே மாதிரி உன்னோட வலியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ அவளுக்கு மட்டும் சொந்தம் இல்லடா, உனக்கு சொந்தம்தான். ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனலாம். நீ கவலைப்படாத அக்கா, நான் இருக்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகிடும். திரும்பவும் உன்னை சந்தோஷமா நான் பார்ப்பேன். அவளை சொல்லி தப்பு இல்லை. அவ கோபம் நியாயமானதுதான். ஆனா என்னாலதான் எதையும் ஏத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. எல்லாம் சீக்கிரம் மாறிடும். எவ்வளோ நாளைக்கு தான் கோவத்தில் இருப்பா? அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. சீக்கிரம் சரியாகிடுவா. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் உங்களுக்குள்ளே தானே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுல. அதனால அவளுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா யாருக்கிட்டையும் நடிக்க தேவையில்ல. ஸோ
இப்போ அவ நிறைய யோசிப்பாடா. கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் மாறும். நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா எல்லாமே மாறணும். எனக்கு வேற எதுவும் வேணாண்டி. என் பிள்ளைய ஒரு தடவை நான் தூக்கி கொஞ்சிக்கிட்டா போதும். மற்றபடி எனக்கு எதுவும் வேண்டாம். நான் சொல்றேன்லடா, அக்கா நான் இருக்கேன். இத்தனை நாள் உன்னோட ஃபீலிங்ஸை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. ஏன் உன்னை நான் கவனிக்க கூட இல்லை. ஆனா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு அக்காவா ஒரு தம்பியை நல்லபடியா பார்த்துக்கணும். ஆனா நான் இத்தனை நாள தோத்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் தோக்க மாட்டேன். உன் சந்தோஷம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நீ கவலையப்படாத. உன் குழந்தைய நீ தூக்கி கொஞ்சுவ. எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாண்டி. எனக்கு இந்த மாதிரி பாசமா பேசினா மட்டும் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ எதுவும் பண்ணாத. எனக்கு சப்போர்ட் பண்ண போய் அப்புறம் அவ உன் மேல கோச்சுப்பா. வேண்டாம். இப்போ கூட எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறலடா. இந்த நல்ல மனசு ஏன்டா அவளுக்கு புரியல? கூட பிறந்தவனா எனக்கே உன் மனசு புரியலங்கப்போ அவளுக்கு எப்படி புரியும்? ஆனா நீ கவலைப்படாத கௌதம், அக்கா நான் இருக்க. கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் நான் ஒன்று சேர்க்கிறேன். நீ சொன்னலடா அதிதிக்கு உன் மேல விருப்பம் இல்லைன்னு. ஆனா அன்னைக்கு அவ பேசும்போதே நான் பார்த்துட்டேன்டா, அவளுக்கு உன் மேல விருப்பம் இருக்கு. ஆரம்பத்துல உன்னை வெறுத்தாலும் இப்போ அவ மனசார உன்னை ஏத்துக்கிட்டா. ஆனா நீ பண்ண செஞ்ச தப்பால தான் அவளால உன்கிட்ட நெருங்கி வர முடியல. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். நீ எந்த அளவுக்கு இப்போ அவளை லவ் பண்றியோ அதே அளவுக்கு அவளும் உன்னை லவ் பண்றா. கண்டிப்பா நீங்க 2 பேரும் சந்தோஷமா உங்க குழந்தையோட வாழ்வீங்க. அதுக்கு அக்கா என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். நீ கவலைப்படாதடா, அக்கா நான் இருக்கேன். உன் மகனாகும் வரம் தருவாய். உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே. நான் வயது வளர்ந்தால் கூட. ஓகேண்ணா. இல்லைண்ணா, சொல்லிட்டேன். ஆமா, லிஸ்ட்ல எழுத மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லோடு வந்துடும். நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா இருக்குண்ணா. சரிங்கண்ணா. ஏதாவதுனா கால் பண்ணுங்க. விக்ரம், என்னங்கண்ணா? இருடி ஒரு நிமிஷம். என்ன வரலையா? இல்லையே, நான் இப்ப கொடுத்து அனுப்பிச்சு விட்டேனே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருண்ணா. அப்படி வரலன்னா திரும்பி எனக்கு கால் பண்ணுங்க. அப்படிங்களா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருங்கண்ணா. நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க, வீட்லயே விட்டுட்டாங்க. சரிங்கண்ணா. நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் இல்லைல்ல. ஓகேண்ணா. ஏதாவதுனா கால் பண்ணுங்க. சரிங்கண்ணா. பாரா, பண்டாட்டி என்ன இவ்வளோ அழகா இருக்கா? அதுவும் இந்த சாரியில செம்ம அழகா இருக்கியே. இந்த சாரியில இவ்வளோ அழகா இருக்கா என் பொண்டாட்டி. ஈவினிங் ஃபங்க்ஷன்ல நான் எடுத்து கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்தானா இன்னும் அழகா இருப்பா போலயே. போதும் சார், ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. என்ன ஐஸ் வைக்கிறேனா? உண்மையானே தாண்டி சொல்றேன். நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? அப்படியே ஒண்ணு. போதும். நம்ம வீட்டுக்கு வாசல்ல நிக்கிறோம். அதனால என்ன? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சுவேன். கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கலாம். உன்கிட்ட ஒன்று பேசணும். பேசலாமே. என்ன பேசணும்? அது கௌதம். எனக்கு வேலை இருக்கு. விக்ரம், நான் பேசணும்னு சொல்றேன்ல. எனக்கு வேலை இருக்குடி. ஈவினிங் ஃபங்க்ஷன், ஏகப்பட்ட வேலை இருக்கு. பார்த்தல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு சொன்னப்போ சரின்னு சொன்னேன். இப்போ என் தம்பி பேர் சொன்னதும் வேலை இருக்குன்னு சொல்ற. அப்படின்னா புரிஞ்சுக்கோ, எனக்கு உன் தம்பி பத்தி பேச விருப்பம் இல்ல. ஆனா நான் இப்ப பேசியே ஆகணும். அதுவும் என் தம்பியை பத்தி நான் பேசியே ஆகணும். அமிர்தா, வேண்டாம். உன் தம்பியை பத்தி பேசாத. எனக்கு கோபம் வருது. தயவு செஞ்சு நீ போ. அது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பேசி ஆகணும். என் தம்பியை பத்தி பேசியே ஆகணும். இதெல்லாம் அப்படியே விட முடியாது. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? உன் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறானா? உன் தம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டால. ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சுட்டான். அவன் கஷ்டப்படுறான். இங்க பாரு, அவனால நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம். அவனை பத்தி என்கிட்ட பேசாத. இல்ல, நான் பேசியே ஆகணும். என்ன எப்ப பார்த்தாலும் உங்க தங்கச்சி கஷ்டப்பட்டான்னு மட்டும் பேசுறீங்க. அப்ப ஏன் தம்பி தானே உங்க தங்கச்சியால கஷ்டப்பட்டா. என்னடி இத்தனை நாளா அதிதி பாவம் கௌதம் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்த. இன்னைக்கு என்ன உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்க? இத்தனை நாளா என் தம்பி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இன்னைக்குதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். சரிதான், என் தம்பி மேல தப்பு இருக்குதான். அதே மாதிரி உங்க தங்கச்சி மேலேயும் தப்பு இருக்கு.
ஒத்துக்கோங்க, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அமிர்தா வேணாம், எதுவும் பேசாத. ஓ, எனக்கு கோவம் பயங்கரமா வருது. தேவையில்லாம நம்ம 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். பேசுறதால எதுக்கு சண்டை வரணும்? எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா அமைதியா பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனா எல்லாமே முடிஞ்சிருச்சா? நான் பேசியே ஆகணும். நீங்க பாருங்க, உங்க தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதை விட கம்மியாவே என் தம்பி கஷ்டப்பட்டிருக்கான். ஆனா அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான் தான், அதுவும் உங்க தங்கச்சியால. ஆனா உங்க தங்கச்சி என்னடானா அவ பெத்த பிள்ளையே தூக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. எத்தனை நாளைக்கு தான் ஓரமா நின்னு பாத்துட்டு போவான்? அவ பிள்ளை, அவனுக்கு தூக்கி கொஞ்சறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருந்தாலும் உங்க தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவன் ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான். அமிர்தா ரொம்ப பேசுற, தயவு செஞ்சு போ. என் தம்பி வேண்டாம், ஆனா அவன் பெத்த பிள்ளை மட்டும் வேணுமா? இது என்ன நியாயமா இருக்கு? ஏய், சொல்றேன்லடி, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. கோவம் வருது. நான் உன்னை அடிச்சிருவேன்னு பயமா இருக்கு. போ. அடிப்பியா? எங்க அடி பாக்கும்? என்னடா? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. தப்பு 2 பேர் மேலயும் தான் இருக்கு. ஆனா தண்டனை மட்டும் ஏன் தம்பிக்கா? அவனுக்கு நீங்க பண்ற அநியாயமா உங்களுக்கு தோணல? என்ன வேணா தண்டனை கொடுங்க. அதுக்குன்னு அவன் பெத்த பிள்ளைய தூக்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஆமாடி, இங்க பாரு, அவன் எந்த ஜென்மத்திலையும் அவனை தூக்கவே கூடாது, அவனை தொடக்கூட கூடாது. எப்பயுமே சரி, ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். என் தங்கச்சி செஞ்சது கரெக்ட் தான். என் தங்கச்சி மட்டும் டிவோர்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், உன் தம்பி அடுத்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வான். ஆனா என் தங்கச்சி அப்படியேதான், அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்வா அந்த குழந்தைக்காக. இது எல்லாம் யாரால? உன் தம்பியால. அவனாலதான் எல்லாம் நடந்துச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ மட்டும் சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சியா? வாழவே விட மாட்டேனா. திரும்ப திரும்ப உன் தம்பியை பத்தி நியாயப்படுத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு தான் பிரச்சனையாகும். தேவையில்லாம அவனை பத்தி பேசி என்கிட்ட நீ திட்டு வாங்காத. நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வர வேண்டாம், புரியுதா? எனக்கு ஏற்கனவே வேலை அதிகமா இருக்கு. தேவையில்லாம அவனை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. போ, வேலை இருந்தா பாரு, இல்லையா அமைதியா படுத்து தூங்கு. விக்ரம், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? விக்ரம், பேசிக்கிட்டே இருக்க, நீ பட்டுக்கும் போறியா? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி தப்பு 2 பேர் மேலையும் தான். ஆனா தண்டனை மட்டும் ஏன் தம்பிக்கா? இப்படி எப்படி என் தம்பி சந்தோஷமா வாழ விட மாட்டியா? அதையும் பாக்குறேன். இதே வீட்டுல என் தம்பியையும் உன் தங்கச்சியையும் ஒன்னா சேர்த்து சந்தோஷமா வாழ வைக்கிறேன்.